வணக்கம். நம்ம இன்னைக்கு நற்றிணையில 256வது பாடல் பார்க்க போறோம். பாலைத்திணை பாடல். பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இது தலைவனுடைய கூற்றா வரக்கூடிய ஒரு பாடல். இந்த பாட்டுல 2 காடு வருது. 2 வெவ்வேறு விதமான காடு. அந்த காட்டுல வந்து உன்னை அழிச்சிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு காடும், நீ உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது அதனால நான் போகல அப்படிங்கிறதுக்காக ஒரு காடுமா 2 காட்டுடைய வர்ணனையை இந்த பாட்டுல பாலை பாடிய பெருங்கடுங்கோ சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு. ஒரே காடுதான், 2 விதமான மனநிலை. அந்த 2 விதமான மனநிலைக்குமான ஓமைகளோட அந்த காடு வர்ணிக்கப்படுது. அதுதான் இந்த பாட்டினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவன் பொருள் வயிறு பிரிய போறானோ அப்படின்னு சொல்லி தலைவிக்கு ஒரே வருத்தம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், யாராவது சொல்லியிருப்பாங்க அவன் பிரிய போறான் அப்படின்று. அப்ப அவன் அவளை ஆற்றுவித்து பிரிகிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டை அப்படியே புரிஞ்சுக்கலாம். அவன் ஆற்றுவித்து இல்ல, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பிரிகிறான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல, உன்னை விட்டு பிரியறது கஷ்டமா இருக்கு, அதனால நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி செலவழுங்கியதாகவும் இதை எடுத்துக்கலாம். பொருள் வயிறு பிரிந்தான் என ஆற்றாளாகிய தலைமகளை தலைமகன் ஆற்றியதுதான். அவன் போனானா இல்லையான்னு தெரியாது. இந்த பாட்டுல ரெண்டுமே இருக்கு. ரெண்டு ரெண்டு சைடும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணி மாதிரி இந்த பாட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். நீயே பாடல் சான்ற பழிதபு சீரடி அல்கு பெரு நலத்து அமர்த்த கண்ணை, காடே நிழல் கவின் இழந்த அழற் கவர் மரத்த புலம்பு வீற்றிருந்து நலம் சிதைந்தனவே, இந்நிலை தவிர்ந்தனம் செலவே. இது ஒரு பகுதி, இது ஒரு காடு. 2வது பகுதி, வைநுதி களவுடன் கமழ பிளவு தலை அவிழ கார்பெயல் செய்த காமர் காலை மடப்பினை தழிய மா இருத்து இலை கால் கொள் வேலத்து ஆழ் சினை பயந்த கண்கவர் வரிநிழல் வதியும் தன்படு காணமும் தவிர்ந்தனம் செலவே. முதல் காடு வெயிலால வறண்டு இருக்கக்கூடிய காடு. அந்த காட்டு பகுதியில உன்னால நடந்து வர முடியாது. நீயே பாடல் சான்ற பழிதபு சீரடி, உன்னுடைய அழகான சிறிய பாதங்களை வைத்துக் கொண்டு பாடலால் புகழ் பெற்ற மிக அழகான சீரடிகள் உன்னுடையவை. சிறிய அடிகள், ரொம்ப சிறப்பான மென்மையான அடிகள். அதனால அந்த வெம்மையான பரல் கற்கள் இருக்கக்கூடிய காட்டுல உன்னால நடக்க முடியாது. அல்கு பெரு நலத்து அமர்த்த கண்ணை, அல்கு பெரு நலத்து மிக பெரிய நலனுடையவளாக நீ அமர்த்த கண்ணை, மை உண்ட மிக அழகான கண்களை உடைய மெல்லிய குறுமகள் நீ. அதனால உன்னால இந்த காட்டுல நடந்து வர முடியாது. எந்த மாதிரி காடு அப்படின்னா, காடே நிழல் கவின் இழந்த, கவின்னு அழகு, அழகான நிழல் இருந்தாதான் அது காட்டுக்குடைய அழகு. ஆனா இங்க நிழல் இல்லாததுனால அது காடு தன்னுடைய அழகை இழந்திருக்கிறது. நிழல் கவின் இழந்த அழல் கவர் மரத்த, நெருப்பு பற்றியதை போல மரங்கள் எல்லாம் பட்டு போய் வெறும் வெறும் குச்சிகளாக இருக்கக்கூடிய, வெறும் கிளைகளாக இருக்கக்கூடிய காடு. புலம்பு வீற்றிருந்து நலம் சிதைந்தனவே. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த வார்த்தை, புலம்பு வீற்றிருக்கிறது. அங்க புலம்பு அப்படின்னா தனிமை. தனிமைதான் அந்த காட்டுல உட்கார்ந்துருக்கான். தனிமையை ஒரு தனியார் ஒரு பருப்பொருள் மாதிரி எடுத்து சொல்லி தனிமை அங்க வீற்றிருக்கிறது. ஏன்னா அங்க யாரும் போக வர்றவங்க எல்லாம் யாரும் இல்லை. இப்போ காடு வெயில்ல தீஞ்சு போய் இருக்கிறதுனால யாரும் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுனால அதனால தனிமைதான் அங்க உட்கார்ந்துருக்கு. புலம்பு வீற்றிருந்து நலம் சிதைந்தனவே. இப்படிப்பட்ட காட்டுல நலம் சிதைந்து இந்த காட்டுல உன்னை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அதனால நான் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. அதனால நீ நான் பொருள்வயிறு பிரிவதை நினைத்து நீ கலங்காதே அப்படின்னு சொல்றான். அடுத்து ஒரு காடு வருது. அந்த காட்டினுடைய காட்சியில பார்த்தோம்னா, இப்படி காடு இருக்கும்போது உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? நம்ம முல்லை திணையில இருந்து அவர் திரும்பி வரும்போது பாடல்கள்லாம் நிறைய பார்த்திருக்கோம். முல்லைத்திணை பாடல்கள்ல அவன் பொருள் வயிறு மீண்டு திரும்பி வருவான். அப்போ முல்லைத்திணையினுடைய காடை பற்றிய வர்ணனை நிறைய பாடல்கள்ல வரும். மழை பெய்து அழகுற விளங்கக்கூடிய அந்த காட்டுல பயிர்கள் பச்சை பசையில எல்லாம் திரும்ப உயிர் பெற்றிருக்கக்கூடிய இடத்துல மடமான்கள் தன்னுடைய இணைகளோடு பதியக்கூடிய காட்சிகளை முல்லைத்திணை பாடல்கள் காட்டும். அதே காட்சியை தான் இங்க பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ காட்டுறாரு. அதாவது வைநுதி, கூர்மையான வைநுதினா கூர்மையான நுனிகளை உடைய களவு அப்படிங்கிறது ஒரு செடி, கலாப்பழம் சொல்ற மாதிரி களவு. அந்த களவுடன் கமழ, அந்த களவுகள் அந்த கலாப்பழங்கள் கூர்மையான நுனிகளோடு படுத்திருக்கின்றன. பிடவு தலை அவிழ, பிடவும் மலர்ந்திருக்கிறது. அது புதர் புதராக பிடவ மலர்கள் பூத்திருக்கின்றன. கார் பெயல் செய்த காமர் காலை, முதல்ல பார்த்த காடு கவின் இழந்த காடு. 2வது பாக்குற காடு கார் பெயல் செய்த காமர் காலை. மழை பெய்ததன் காரணமாக அழகு நிறைந்து விளங்கக்கூடிய காடு. மடப்பினை தழிய மா இருத்து இரலை, அழகான கரிய கழுத்தினை உடைய இரலை மான்கள் தங்களுடைய இளமை பொருந்திய பிணையோடு பெண்மானோடு இணைந்து வதியக்கூடிய
காழ்கொள் வேழத்து ஆழ் சினை பயந்த. காழ்கொள் அப்படின்னா, காழ் அப்படின்னா வைரம் பாய்ந்த, நன்றாக வைரம் பாய்ந்த அந்த வேல மரம். இந்த வேல மரம் வந்து நன்றாக செழித்து வளர்ந்திருக்கிறது. இப்ப மழை பெஞ்சதுனால இன்னும் நன்றாக அதனுடைய தளிர்கள் சிறந்திருக்கின்றன. ஆழ் சினை பயந்த கண்கவர் வரி நிழல். கண்கவர் வரி நிழல் முதல்ல சொன்னா வந்து நிழல் இல்லாத காடு அப்படின்னு. இங்க வந்து கண்கவர் வரி நிழல். அழகழகா, அதாவது சூரிய வெளிச்சம் கொஞ்சமா படுது, கண்ணை கவரக்கூடிய அளவிற்கு வரி வரியாக. நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டுல பார்த்திருக்கோம் குறுந்தொகையில, புள்ளி நீழல், வேப்ப மரத்தினுடைய புள்ளி நீழல் அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. வெயில் வேப்ப மரத்து வழியா அடிக்கும் போது கீழே வந்து புள்ளி புள்ளியா நிழல் விழும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பார்த்திருக்கோம். இங்க வந்து கண் கவர் வரி நிழல், மிக அழகான கண்ணை கவரக்கூடிய அந்த வைரம் பாய்ந்த வேல மரத்தினுடைய அந்த நிழலின் கீழே இந்த மட மான்கள், இரலை மான்கள் தன்னுடைய துணையோடு நின்று கொண்டிருக்கின்றன. ஆண்மானும் பெண்மானுமாக இணைந்து அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கின்றன. தன்படு காணமும் தவிர்ந்தனம் செலவே. இந்த காடு, இந்த அழகான காட்டை பார்க்கும்போது உன்னை விட்டு பிரிஞ்சு போறது எனக்கு எப்படி சாத்தியமாகும்? இந்த காடு இப்போ அழகா இருக்கு, மரங்கள் எல்லாம் திரும்ப தளிர்த்திருக்கின்றன, இரலை மான்கள் தங்களுடைய துணையோடு வதியும் போது நீயும் அப்படி இருக்கதானே விரும்புவ, அதனால அந்த நேரத்துல நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, காடு வெம்மையுற்று இருக்கும் போது உன்னை விட்டு நான் போறேன், காடு திரும்ப நன்றாக தழைச்சு நிழல் படிந்து வரும்பொழுது நான் திரும்ப மீண்டு வந்துருவேன். இந்த காட்டுல உன்னை பிரிகிறேன், அந்த காட்டுல உன்னை நான் வந்து இணைஞ்சிருவேன் அப்படின்னா. ரொம்ப அழகா இந்த பாட்டை வந்து பாலைப்பாடிய பெருங்கடுங்கோ 2 விதமான காட்டை காட்டி பிரிந்து போய் வந்து சேர்ந்துருவேன் அப்படிங்கிற அந்த 2 காலத்தை வந்து அவன் அப்படி சொல்றான். காடு வறண்டிருக்கும் போது பிரிவேன், காடு நன்றாக இருக்கும் போது திரும்ப மீண்டும் வந்து உன்னோட சேர்ந்து விடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாட்டை அமைச்சிருக்காரு. ரொம்ப அழகா இந்த பாட்டு வந்து எவ்வளவு அழகா ஒரு ஒரு திரைச்சீலை மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். நீயே பாடல் சான்ற பழிதபு சீரடி அல்கு பெருநலத்து அமர்த்த கண்ணை, காடே நிழல் கவின் இழந்த அழற்கவர் மரத்த புலம்பு வீற்றிருந்து நலம் சிதைந்தனவே, இந்நிலை தவிர்ந்தனம் செலவே, வைநுதி களவுடன் கமழ பிளவுத்தலை அவிழ கார்பெயல் செய்த காமர் காலை மடப்பினை தழிய மா எருத்து இரலை காள் கொள் வேலத்து ஆழ் சினை பயந்த கண்கவர் வரிநிழல் வதியும் தன் படு காணமும் தவிர்ந்தனம் செலவை. அந்த காட்டு வழி இருக்கும், அப்படி காடு இருக்கும் போது நான் உன்னை பிரிய மாட்டேன், இப்படிப்பட்ட காட்டுல உன்னை கூட்டிட்டு போக முடியாது. அவ்வளவுதான், அதான் இந்த பேச்சு. சரி, அழகான பாட்டு இல்லையா? ஆமா. சரி, அடுத்த பாட்டு பார்க்கலாம். அடுத்த பாட்டுலயும் காடுதான் வருது. யாரும் இல்லாத காடு, மழை பெய்யக்கூடிய காடு. இந்த காட்டுல நீ எப்படி வந்த, எப்படி நீ வந்த, எங்களுக்கு வந்து வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக இதே போல இரவு நேரங்கள்ல மழை பெய்யக்கூடிய காட்டின் வழியாக நீ வருவது எங்களுக்கு அச்சத்தை தருகிறது, திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதான் இந்த பாடல். இது குறிஞ்சி திணை. விளைவில் வண்ணக்கண் சோறு மரும் குமரனார் அவர் எழுதின பாடல் இது. விழிவு இல் அரவமோடு தளி சிறந்து உரையி மழை எழுந்து இருத்த நளிர் தூங்கு சிலம்பின் கழை அமல்பு நீடிய வான் உயர் நெடுங்கோட்டு இலங்கு வெள் அருவி வியன்மலை கவான் அரும்புவாய் அவிழ்ந்த கருங்கால் வேங்கை பொன் மருள் நறுவி கல்மிசை தாம் நல்மலை நாட. இப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவனே. சோ முழுக்க அவனுடைய மலைநாடை பற்றிய வர்ணனை. நயந்தனை அருளாய் இயங்குனர் மடிந்த அயம் திகழ் சிறுநெறி கடுமா வழங்குதல் அறிந்தும் நடுநாள் வருதி நோவோ யானே. கடைசியில வர 3 வரி வந்து, நீ எப்படிப்பட்ட வழியாக வருகிறாய், அது எங்களுக்கு மனதில் துன்பத்தை தருகிறது அப்படின்னு சொல்லி, இப்படி தினமும் துன்பத்தில் உழன்று எங்களால வர முடியாது, திருமணம் செய்து கொள்ள அவளை அப்படின்னு சொல்லி தோழி கேட்கிற மாதிரி இந்த பாட்டு. நயந்தனை அருளாய், நயந்து உனக்கு எங்க மேல கொஞ்சம் கருணை இருந்தால் நீ இப்படி செய்ய மாட்ட. நயந்தனை அருளாய், நயந்து நீ எங்களுக்கு அருள் செய்யக்கூடாதா? உனக்கு உண்மையாகவே கருணை இருக்கிறது என்றால் நீ என்ன செய்வாய்? சரி, நீ அச்சப்படாதே, இந்த மாதிரி தினமும் எல்லாம் பார்க்க வேண்டாம், நான் அவனை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி நீ அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை நீ செய்யல, அதனால நீ நயந்தனை எங்களுக்கு அருளவில்லை. இயங்குனர் மடிந்த, இயங்குனர் அப்படின்னா காட்டு வழியாக போயிட்டு வரவங்க யாருமே கிடையாது. இப்போ அந்த காட்டு வழியாக யாரும் போய் வர்றதெல்லாம் இல்ல. ஏனென்றால் மழை பெய்து வன விலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காடு, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு காடு. இயங்குனர் மடிந்த அயம் திகழ் சிறுநெறி, அயம்னா தண்ணீர், தண்ணீர் ஓடக்கூடிய சிறிய வழி. இந்த சிறிய வழி இருக்கு காட்டுல,
ஆனா அதுலயும் தண்ணீர் ஓடுகிறது. இப்ப காட்டாறு வந்து எப்பவுமே ஆபத்தானது இல்லையா? அது எப்போ பெருகும், எப்ப வந்து சிற்றோடையாக மாறி ஓடும் யாருக்கும் தெரியாது. அப்போ அது வந்து ரொம்ப அந்த அந்த வழியில வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது. இப்ப அயம் திகழ் சிறுநெறி, சிறிய நெறிதான் இருக்கு, வழிதான் இருக்கு, அதுலயும் தண்ணீர் ஓடுகிறது. இப்ப அதுவும் ஆபத்து தான். கடுமா வழங்குதல் அரிதும். கடுமா, கடுமானா துன்பத்தை செய்யக்கூடிய, விரைந்து ஓடக்கூடிய, எப்படி வேணா வச்சுக்கலாம். கடுமா, மான விலங்குகள், விலங்குகள் வழங்குதல் அறிந்தும், அங்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்டுல திரிந்து கொண்டிருப்பதை என்று அறிந்தும் கூட, நடுநாள் வருதி, நடு இரவுல நீ வர, பகல்ல கூட இல்ல, நடு நாள் நீ வருகிறாய். நோகோ யானை, எங்களுக்கு அது வருத்தத்தை தருகிறது. என்ன செய்ய சொல்றேன்? நாங்க வருந்தாம எப்படி இருக்க முடியும்? நீ வரக்கூடிய வழியினுடைய அச்சத்தை நினைத்து நாங்கள் வருந்திக் கொண்டே இருக்கிறோம். நீ வந்து பாக்குற இன்பத்தை விட நீ வரக்கூடிய வழியினுடைய அச்சம் எங்களுக்கு அதிகமா இருக்கு. ரெண்டையும் ஒரு தராசுல நிறுத்தி பார்த்தா துன்பம் தான் அதிகமா இருக்கு, இன்பம் கம்மியா தான் இருக்கு. அதனால நீ வந்து கொஞ்சம் நயந்து எங்களுக்கு அருளக்கூடாதா அப்படின்னு கேட்கிறா. இப்போ முதல்ல இருக்கக்கூடிய வரி ஃபுல்லாவே வந்து தலைவனுடைய மலை நாட்டை பற்றிய வர்ணனை தான். ரொம்ப அழகான ஒரு வர்ணனை. விழிவு இல் அரவமோடு, விழினா இடி, குரல் ஓசையோடு இடித்து தளி சிறந்து உரை, நன்றாக மழை தூறல் போட்டு பெரிய மழையாக மழை பெய்கிறது. மழை எழுந்து இருத்த நளிர் தூங்கு சிலம்பின், மேகங்கள் துஞ்சக்கூடிய மிக அழகான உயரமான மலை உச்சியிலிருந்து மேகங்கள் மழை பொழிந்து மேகங்கள் தூங்கக்கூடிய அந்த மழை உச்சியிலிருந்து கழை அமல்பு நீடிய, கழைனா மூங்கில்கள், அமல்புன திரட்சியாக மூங்கில்கள் வளர்ந்திருக்கக்கூடிய வானுயர் நெடுங்கோட்டு, மிகப்பெரிய உயரமான சிகரங்களை உடைய அந்த இதுல அந்த மழை உச்சியில மழை பெய்தது. அங்க இருந்து இப்போ அருவியாக மலை மேல மழை பெய்ததுனால அது அருவியாக இலங்கு வெள்ள அருவி வியன்மலை கவான், அழகான அந்த மலை உச்சியிலிருந்து அருவிகள் கொட்டுகின்றன. அரும்பு இப்படி மழை பெய்து சிறந்ததன் காரணமாக கருங்கால் வேங்கை, கரிய காலை உடைய அடிமரத்தை உடைய பொன்னிறமான மலர்களை உடைய வேங்கை மலர்கள் இப்பொழுது நன்றாக அரும்பு விட்டு மலர்ந்து கீழே உதிர்ந்திருக்கின்றன. அவை வந்து பார்ப்பதற்கு பொன்மருள் நறுவி, பொன்னை ஒத்து, பொன்தா கீழே சிதறி இருக்கிறதோ என்ற மருட்சியை உண்டாக்கக்கூடிய வேங்கை மலர்கள். பொன்மருள் நறுவி கல்மிசை தாம், அங்க இருக்கக்கூடிய பாறைகளின் மேலெல்லாம் பொன் துகள்தான் கீழே படிந்திருக்கிறதோ என்று அஞ்சும்படியாக, என்று வியக்கும்படியாக, மருட்சியை தரும்படியாக வேங்கை மலர்கள் உதிர்ந்திருக்கின்றன. இப்படிப்பட்ட நல்ல மலை நாட்டை சேர்ந்தவனே, உன்னுடைய மலை நாடு எவ்வளவு அழகா இருக்கு. அப்படிதான் நம்ம அதை பொருள் எடுத்துக்கணும். உன்னுடைய மலை நாடு மழை பெய்து அருவிகள் கொட்டி விழுந்து மூங்கில்கள் எல்லாம் தழைத்து எழுந்து உச்சி வரைக்கும் வளர்ந்து பொன் போன்ற வேங்கை மலர்கள் கல்லெல்லாம் உதிர்ந்திருக்கக்கூடிய அளவிற்கு அழகுடையது. ஆனால் நீ எங்களுக்கு, உன்னுடைய மலை இவ்வளவு அழகானதாகவும் கருணையுடையதாகவும் இருக்கிறது, ஆனால் நீ எங்களுக்கு அருள் செய்பவனாக இல்லை. நயந்தனை நீ அருளாய். நீ யாரும் வழி நடக்காத அந்த வழியில, காட்டாறு ஓடக்கூடிய அந்த வழியில, கடும் விலங்குகள் இருக்கக்கூடிய வழியில நடுநாள் வருகிறாயே, அது எங்களுக்கு எவ்வளவு பெரிய துன்பத்தை தரும். அதை நீ ஏன் நினைச்சே பார்க்கல? உன்னுடைய மலைதான் அழகானது, ஆனா உன் மனசு அழகா இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த மலையினுடைய அழகை நம்ம இப்படி அதுக்கு பொருத்தி பார்த்துக்கலாம். சோ அதுதான் இந்த பாடல். தோழியினுடைய கூற்றாக விரைந்து திருமணம் செய்து கொள் என்று சொல்வதாக வரக்கூடிய கூற்று. சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். விழிவு இல் அரவமோடு தளி சிறந்து உரையி, மழை எழுந்து இருத்த நளிர் தூங்கு சிலம்பின், கழை அமல்பு நீடிய வானுயர் நெடுங்கோட்டு, இலங்கு வெள் அருவி வியன்மலை கவான், அரும்புவாய் அவிழ்ந்த கருங்கால் வேங்கை, பொன்மருள் நறுவி கல்மிசை தாய், நல்மலை நாட நயந்தனை அருளாய், இயங்குனர் மடிந்த அயம் திகழ் சிறுநெறி, கடுமா வழங்குதல் அறிந்தும் நடுநாள் வருதி மோகோ யானை, எங்களுக்கு வருத்தத்தை தராதே அப்படிங்கிறார். அடுத்த பாடல் நக்கீரர் எழுதியது, நெய்தல் திணை பாடல். இது ரொம்ப அழகான பாட்டு. இங்க பகல் குறியில வந்து தலைவன் காத்திருக்கிறான். அந்த காணலம் சோலையினுடைய ஏதோ ஒரு மரத்தடியில அவன் நிக்கிறான். இங்க தலைவி வரல, அவன் சொன்ன நேரத்துக்கு தலைவி வரல, தோழி மட்டும் வரா. வந்து சொல்றா, எங்களுடைய தாய் எங்களை எச்சரித்து விட்டாள், அவளால் இனிமே வர முடியாது. அவள் அழகான ஒளி மிகுந்த வளையல்களை அணிந்த கைகளை உடையவள். அந்த வளையல்கள் இப்பொழுது கழன்று விழும்படியாக அவளுடைய உடலில் மாறுபாடுகள் வந்து விட்டன. அவளுடைய ஒள்ளிய வளையல்கள் அவளுடைய கையில இருந்து கழண்டு விழுகிறது. அப்ப தாய் அதை பார்த்துட்டா. அப்ப இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்புல, அதனாலதான் வளையல்கள் கழண்டு விழுகிறது. இவளை வந்து இனிமே வேலையை அழைத்து வெறியாட்டு செய்யணும், இல்லைன்னா ஏதோ கண்டுபட்டிருக்கு ஏதோன்னு சொல்லி
வீட்டுல அவளை வந்து உட்கார வச்சுட்டா. இனிமே வந்து வெளில வரமாட்டா. அதனால நான் வந்து சொல்றேன், அவ இனிமே வரமாட்டா, நீ இனிமே அவளை வந்து பார்க்கணும் அப்படின்னா திருமணம் செய்து கொண்டால்தான் நீ அவளை வந்து இனிமேல் பார்த்து அவளோடு கூட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த பாடல். இந்த பாட்டுல வந்து ஒரு காக்கை, இந்த காக்கை வந்து அந்த நெய்தல் குடிகள்ல, சிறுகுடியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து விருந்தினர்களை வரவேற்பதற்காக நல்ல சோறு, நல்ல உணவு சமைக்கிறார்கள். அந்த உணவு அரிசி எப்படி இருக்கு அப்படிங்கிற வர்ணனை வருது. கொக்கினுடைய நகம் போன்ற அரிசியும், லைக் நம்ம பிரியாணி அரிசி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீளமா இருக்கக்கூடிய அரிசியில அவங்க உணவு சமைச்சிருக்காங்க. அதுல ஒரு கவளம் எடுத்து வெளியில வந்து காக்கைக்கு பலியாக வைக்கிறார்கள். காக்காய்க்கு சோறு போடுற வழக்கம் வந்து ரொம்ப பழங்காலம் தொட்டு வரக்கூடிய வழக்கம். இன்னும் கூட நிறைய வீடுகள்ல வந்து நம்ம அதை செய்யறோம். முதல் பிடி எடுத்து காக்கைக்கு வச்சுட்டு தான், அதாவது திதி நாள்ல செய்யற வழக்கமும் உண்டு. இல்லைன்னா தினம்தோறுமே காக்கைக்கு ஒரு ஒரு பிடி உணவு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறவங்க இன்னைக்கும் ரொம்ப அதிகம் தான். அப்படி விருந்தினர்களுக்காக உணவு சமைக்கும் போது அதுல ஒரு பிடி எடுத்து அவங்க வெளியில வைக்கிறாங்க. அந்த அரிசி எப்படி இருக்குன்னா, கொக்கினுடைய நகம் போன்ற அரிசியால் சமைக்கப்பட்ட உணவு அது. அதை உண்ட காக்கை அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு, நெய்தல் திணை இல்லையா, அதனால அந்த கடற்கரையில இருக்கக்கூடிய அங்காடிகள்ல இறால் மீன்கள் விற்கிறார்கள். பசிய இறால் மீன்களை அப்ப அது ஃப்ரெஷ்ஷா கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்து இறால் மீன்களை விற்கிறாங்க. அதை போய் அதை சாப்பிடுது. இங்க அரிசி சோறை சாப்பிட்டுட்டு அங்க போய் சாப்பிட்டுட்டு அந்த கப்பல்களுடைய கொடியில போய் உட்கார்ந்துக்குது. அந்த மாதிரி ஒரு காக்கையை பத்திய வர்ணனை இந்த பாட்டுல சொல்றாரு. நீ இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு போற, ஆனால் வந்து அவளுடைய கைகள்ல இருக்கக்கூடிய வளையல்கள் எச்சரிக்கப்பட்டதுனால, வளையல்கள் கழண்டு விழுந்ததுனால தாய் அவளை எச்சரித்து விட்டாள். இனிமே அவள் இந்த காணலம் சோலைக்கு வந்து உன்னை பார்க்க மாட்டான். அதனால நான் வந்து உனக்கு செய்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ வந்து அடுத்து என்ன ஆகணும்னு பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. தோழி செரிப்பு அறிவுரியது, செரிப்பு இல்செரிப்பு நடந்து விட்டது, இனி நீ என்ன செய்ய போறேங்கிறத வந்து சொல்லி கேட்கிறா. அதான் இந்த பாடல். பகற்குறி வந்த தலைவனிடம் பொன்க தலைவியின் வளை கழல கண்ட அன்னை இல்வயிர் செரித்து காவல் உட்படுத்தினாள் என்று கூறி மனம் புரிய குறித்தது. அதான் இந்த பாடல். பல்பூங்காணல் பகற்குறி மரீ செல்வல் பொன்க செரித்தனள் யாயே. அவ்வளவுதான் செய்தி. இந்த பாட்டினுடைய செய்தி அவ்வளவுதான். பல்பூங்காணல் பகற்குறி மரீ, பல பூக்களை உடைய காணலம் சோலையில் வந்து நீ பகல்குறிக்கு நிற்கிறாய் இல்லையா, செல்வல் கொண்க, நீ கிளம்பலாம், ஏன்னா வந்து தாய் அவளை எச்சரித்து விட்டாள். செய்தி அவ்வளவுதான். அப்புறம் வந்து தலைவி எப்படிப்பட்ட நகரை போன்ற அழகுடையவள் அப்படிங்கறதா அடுத்து வருதெல்லாம் இருக்கு. கதிர்கால் வெம்ப கல்காய் ஞாயிற்று திருவுடை வியல் நகர் வருவிருந்து அயல்மார். கதிர்கால் வெம்ப, கால் வெம்ப, கால் வச்சா அப்படி கால் அப்படி பொத்து போயிடும், அந்த மாதிரி வெயில் அடிக்குது. கதிர்கால் வெம்ப, கதிரனுடைய சூரியனுடைய ஒளியினால கால் வெம்ப, காலெல்லாம் அப்படி தீச்சு போயிடும்படியான சூரிய ஒளி. கால் ஞாயிற்று, கல்லும் கூட காஞ்சி போகும்படியான ஒரு அந்த ஞாயிற்று பகல் நேரத்துல திருவுடை வியல் நகர், செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வியல் நகராகிய அந்த நெய்தல் காணலம் சோலையை ஒட்டி இருக்கக்கூடிய சிற்றூர்ல வருவிருந்து அயல்மார், விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் வீட்டுக்கு. அந்த விருந்தினர்களை உபசரிக்கும்படியாக பொற்றொடி மகளிர் புறங்கடை உகுத்த கொக்கு உகிர் நிமிரல் மாந்தி, விருந்தினர்களுக்காக சமைத்த அந்த கொக்கினுடைய நகம் போன்று இருக்கக்கூடிய அரிசியினால் சமைக்கப்பட்ட உணவு, மற்ற பதார்த்தங்கள்லாம் சொல்லப்படல, அந்த அரிசி, அந்த உணவை வந்து அவங்க வெளியில பலியாக கொஞ்சம் வைக்கிறாங்க, காக்கைக்கு வைக்கிறாங்க, படையல் போடுறாங்க. பொற்றொடி மகளிர் புறங்கடை உகுத்த, பின்னாடி வாசல்ல வந்து காக்கைக்கு கொஞ்சம் சோறு வச்சிருக்காங்க. புறங்கடை உகுத்த கொக்கு உகிர் நிமிரல் மாந்தி, கொக்கினுடைய நகம் போன்று இருக்கக்கூடிய அந்த அரிசி சோற்றை உன்றுவிட்டு எல்பட, சூரியன் மறைந்த உடனே பகல் அங்காடி அசை நிழல் குவித்த. இங்க மாலை நேரத்துல அங்காடி வருகிறது. நெய்தல் கடற்கரையை ஒட்டி மாலை நேரத்துல அங்காடிகள் இருக்கின்றன. நம்ம இப்ப கூட இங்க கடற்கரை ஓரங்கள்ல பார்க்கலாம். மெரினா பீச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பகலெல்லாம் எதுவும் இருக்காது, மாலை நேரத்துலதான் அங்காடிகள் வர ஆரம்பிக்கும். இந்த இரவுல விளக்கொளியில அங்க அங்காடிகளை அவங்க வந்து வச்சிருப்பாங்க. நம்ம சிலப்பதிகாரத்துல பார்த்தோம், நாளங்காடி அங்காடி அப்படின்னு 2 விதமான அங்காடிகள் இருந்ததை நம்ம சிலம்புல பார்த்தோம். அகல் அங்காடி அசை நிழல் குவித்த. இப்போ இங்கே சூரியன் மறைந்த பிறகு அவர்கள் விளக்கேற்றி வைத்து அங்கே மாலை நேரத்துல அங்காடிகளை திறக்கிறார்கள். அங்க இந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்த உணவுப் பொருள்கள் எல்லாம், கடல் படு பொருள்கள் எல்லாம் அவர்கள் விற்கிறார்கள். பச்சிரா கவர்ந்த, பசிய இறால் மீன்களை கவர்ந்து கொண்டு, பகல்ல இந்த மீனவ பெண்கள் போட்ட அந்த பலிசோரை சாப்பிட்டுட்டு மாலை நேரத்துல அங்காடிகள்ல பரத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பசிய இறாலை எடுத்துக்கொண்டு கவர்ந்த பசுங்கட் காக்கை, பசிய கண்களை உடைய காக்கை தூங்கல் வங்கத்து கூம்பில் சேர்க்கும். அங்க இருக்கக்கூடிய
மீனவர்களுடைய அந்த பாய்மர படகுகள்ல இருக்கக்கூடிய கொடிகள் மேல உட்கார்ந்து கொள்ளும். தூங்கல் வங்கத்து கூம்பில் அந்த கூம்பு போல இருக்கக்கூடிய அந்த கப்பலினுடைய உச்சியில போய் அங்க போய் நின்று கொண்டிருக்கக்கூடிய அங்க போய் பறந்து போய் அங்க நிக்குது. மருங்கூர் பட்டினத்தன்ன, இப்படிப்பட்ட பட்டினத்தை ஒத்தவளாகிய அழகியவள். தலைவியினுடைய வர்ணனை தான் இது. இந்த ஊர் எப்படி இவ்வளவு அழகா இருக்கிறதோ, பகல் நேரத்தில் விருந்தினர்கள் வருகிறார்கள். கல் காயும்படியாக ஞாயிறு காயும் போது கூட விருந்தினர்கள் வருகிறார்கள். விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய திருவுடைய வேல் நகர் அது. அழகான செல்வம் பொருந்திய ஊர். இரு மாலை நேரங்கள்ல அங்காடிகள் வருகின்றன. அங்க வந்து இறால் மீன்களும் கடல் படு பொருட்களும் விற்கின்றன. இப்படி ஒரு அழகான ஊர். அப்படிப்பட்ட மருங்கூர் பட்டினத்தை ஒத்தவள் தலைவி. இவ்வளவு அழகான அவளுடைய வளையல்கள் இப்பொழுது கழண்டு விழுகின்றன. அப்ப அன்னைக்கு தெரியும் தானே, இவ்வளவு அழகுடையவளாகிய தன்னுடைய மகளுடைய கை வளையல் ஏன் கழண்டு விழுது, அவளுக்கு காரணம் தெரியாது. அதனால அவள் இச்சரித்து அவளை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். மருங்கூர் பட்டினத்து அண்ணன் தலைவி. நம்ம நிறைய பாடல்கள் இது மாதிரி பார்த்திருக்கோம். தொண்டி முசிறி அண்ணன் தலைவி அப்படின்னு, இந்த நகரை ஒத்தவள் தலைவி அப்படிங்கிற மாதிரி. சோ இதுவும் இந்த வந்து மருங்கூர் பட்டினத்து கடற்கரை சோலையை ஒட்டி இருக்கக்கூடிய நகரத்தை ஒத்த அழகுடையவளாகிய தலைவி. இப்போ அவளுடைய கை வளையல்கள் கழண்டு விழவே இவள் நெருங்கு ஏர் எழ்வளை ஓடுவ கண்டேன். ஓடுதான் அப்படியே கையில இருந்து கழண்டு ஓடுது. ஏன் கழண்டு ஓடுது அப்படின்னு அம்மாவுக்கு சந்தேகம். அதனால எச்சரித்து விட்டாள். அதனால இந்த காணலும் பூஞ்சோலைக்கு அவள் இனி வரமாட்டாள். அவளை இனிமே நீ பார்க்கணும்னா நீ என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோழி அவனுக்கு அறிவுறுத்துகிறாள். இதுதான் அவளுடைய நிலைமை, இனிமே அவ வரமாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அதான் இந்த பாடல். தலைவியினுடைய வர்ணியனையாக ஒரு ஊரை சொல்லி, அந்த ஊர் இப்படிப்பட்ட அழகுடைய ஊரை போலவள் தலைவி அப்படின்னு சொல்லி தோழி அவனை எச்சரித்ததாக சொல்லுவது. அதான் இந்த பாட்டு. சரி. பல்பூங்காணல் பகற்குறி மரியி செல்வல் கொண்ட சரித்தனள் யாயி கதிர்கால் வெம்ப கல்காய் ஞாயிற்று திருவுடை வேல்நகர் வருவிருந்து அயர்மார் பொற்றொடி மகளிர் புறங்கடை உகுத்த கொக்கூகிர் நிமிரல் மாந்தி எல்பட அகல் அங்காடி அசை நிழல் குவித்த. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த வர்ணனை. அகல் அங்காடி அசை நிழல் என விளக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. கொடிகள் அசைறதுனால அந்த நிழல்கள் வந்து அசைஞ்சு விழுது. பச்சிரா கவர்ந்த பசுங்கட்காக்கை தூங்கல் வங்கத்து கூம்பில் சேக்கும் மருங்கூர் பட்டினத்து அன்ன இவள் நெருங்கு ஏர் எல் வளை ஓடுவ கண்டே. சரி, நக்கீரருடைய பாடல். இந்த 3 பாட்டோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த பாட்டை அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.